கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்கோதே, எசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்கோதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே பரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தீர். நெருக்கத்திலே உமை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கண்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். திசை கட்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். அமது கொலம் தடியம் உண்மையாய் என்னையும் தேற்றுதுதே. அமது கொலம் தடியம் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. கனி செடி நீர் நிலைத்திருக்காம் கொடியாய் அடியேன் பரந்தொங்கிட. கிளை நறுக்கி கலை பிரிங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். யான் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். 14வது அதிகாரம் 5வது வசனத்திற்கு தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களுடைய செங்கோலையும் முறித்து போட்டார். முறித்து போட்டார் என்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை சபார். சபார் பிரேக் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. சபார் SABAR சபார் முறித்து போடுகிறார். இங்க ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா தன்னுடைய வல்லமையை காட்டுகிறார். முறித்து போட்டார். இங்கிலீஷ்ல பிரேக், கிரஷ், ஷட்டர். வசனத்தை காட்டுறேன், அப்பதான் அந்த பவரை புரியும் உங்களுக்கு. 14வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் இதை செய்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன், துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களுடைய செங்கோலையும் முறித்து போட்டார். சரி, இது வேதத்துல ஃபர்ஸ்ட் டைம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் எடுத்துக்கோங்க. 19வது அதிகாரம். லோத் வீட்டுக்குள்ள இந்த ஒரு சம்பவம் நடக்க இருந்தது. கதவை உடைக்க. 19வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறான். லோத் அந்த ஊருக்கார கிடையாது. அவர் தெரிந்து கொண்டார் இந்த இடம் சோதாம் குமாரா, அதாவது தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. கண் ஏமாட்டிச்சு. அப்ப உள்ள வந்த பிறகு அவங்க சொல்றாங்க, இந்த ஊருக்காரங்க கிடையாது, நீ வெளியூருக்காரங்கிறாங்க. பரதேசியாய் வந்த இவனா நியாயம் செய்வான், இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலாம் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத் என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். கதவை உடைக்க
கதவை உடைக்க சபார். ஆண்டவர்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினார். சரி, இது முதல் முறையாக பார்க்கிறோம். ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கும்போது நம்ம நினைக்க முடியாத வகையில ஒரு பாதையை கொண்டு பண்றார். வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 20. நியாயாதிபதிகள் 7 பிரேக் சபா. 3 படைகளின் மனுஷரும் எக்காலம் ஊதி பானைகளை உடைத்து, பானைகளை சபார், பானைகளை உடைத்து. எரேமியா இன்னொரு வார்த்தையை பார்த்து நம்ம அடுத்த வார்த்தைக்குள்ள போயிருக்கிறோம். எரேமியா 19வது அதிகாரம் 10. எரேமியா 19:10. உன்னுடைய கூட வந்த மனுஷர் கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போடு, அந்த கலசத்தை சபார். சரி, முதல் ஒரு வார்த்தை பார்த்தாச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்க இருக்கிறது ராட். ROD, ராடுங்கிறதுக்கு ராபாட்டோஸ். ராபாட்டோஸ் ராட். RHA ராப். ராபாட்டோஸ். ராபாட்டோஸ். RHA BDOS ராபாட்டோஸ். இதுக்கு ஸ்கப்டர், செங்கோல்ங்கிற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ண, இங்கிலீஷ் செங்கோல். இதற்கு இது ஒரு கிரேக்க வார்த்தை. ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 4 9:4. உடன்படிக்கை பெற்றுக்குள்ள என்னெல்லாம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதில் பொன்னால் செய்யப்பட்ட தூபகலசம் முழுவதும் பொற்தகடு பதிக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்டது. பொற்பாத்திரம் ஆரோனின் தளிர்த்த கோல். ஆரோனின் தளிர்த்த ராபாடோஸ். ராபாடோஸ். மத்தேயு 10வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர், நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, போகும்போது உங்க கையில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வலிக்காக பையாவது, 2 அங்கிகளாவது, பாதரட்சியாவது, தடிகளையாவது. தடி, தடியைத்தான் நம்ம ராபாட்டோஸ். என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஊழியத்தை ஆரம்பிச்சிட்ட, நீ ஏன் தாண்டா பொறுப்பு, பிதா தான் பொறுப்பு. நாங்க உங்களை போஷிப்போம். நீ எங்க போறீங்களோ போற இடத்துல உங்களை நாங்கள் போஷிப்போம். அது எங்களுடைய கடமைங்கிறத இந்த வலிக்காக எல்லாத்தையும் தடியில தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரம். வேலையால். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. வருஷங்கள் ஓடுது. மரியாள் சிஸ்டர் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்தா, இப்ப அடுத்த ஆசீர்வாதம் மக சொல்லலாம், ஏமா நான் ஊழியத்தை செய்வேன். ஒரே சந்தோஷம். அப்ப வேலையாளுக்கு பாத்திரம் நம்முடைய தேவை என்னங்கிறத ஆண்டவர் கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதான் நம்ம பார்க்கிறோம். ராபாடோஸ். எபிரேயர் 11வது அதிகாரம் 21. எபிரேயர் 11:21. யாக்கோபு மரிக்கப் போகிறார். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமார் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுதுகிறார். கோல், இந்த கோல் ஆண்டவர் கொடுத்தார். அவனை பலவீனப்படுத்தினார். ஏமாத்துக்காரன் எத்தன், இப்ப அண்ணன் உன்னை எதிர்த்து வர்றான், ஏசா 400 பேர் வர்றான், இப்ப நீ ஓட முடியாம நான் அவனை செய்ய போய் தொடை சந்த டிஸ்லோகேட் பண்ணிட்டார். ஹிப் ஜாயிண்ட் வந்து வெளியே வந்துருச்சு. இப்ப அவரால் நடந்து போறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு தடி. இந்த தடியைத்தான் நம்ம பார்க்கிறோம். ராபாடோஸ். இது ஸ்கப்டர் அப்படின்னு நான் சொன்னேன். ஆளுகைக்குரியது. வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 27. அவன் இரும்பு கோல் அல்ல ஆழ்வான், மண்பாண்டத்தை போல் நொறுக்கப்படுவார்கள். இரும்பு கோல், இந்த வார்த்தை
சங்கீதத்திலையும் இருக்குது. 2வது அதிகாரத்தில் இதே வார்த்தை இருக்குது. 12வது அதிகாரம் வெளிப்படுத்துதல் 5 வாசம். வெளிப்படுத்துதல் 12:5. சகல ஜாதிகளும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் வெளியேற்று. இரும்பு கோல். 19வது அதிகாரம் 15 வாசனம். வெளிப்படுத்துதல் 19:15. புற ஜாதிகளை விட்டுபடியாக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் பெறப்பட்டது. இரும்பு கோலால் அவர்களை ஆளுவார். இரும்பு கோல், ராட், ராபாடோஸ். இதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். இரும்பு கோல்ல மெஷரிங் ராட் அப்படின்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 1 வசனத்துல ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம இதை வெளிப்படுத்துறப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். திரும்ப நான் அதை சொல்லி தரேன். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல். இந்த அளவுகோலுக்கும் ராபாடோஸ் தான் சொல்லப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து, யோவானை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுதுகளையும் அளந்துப்பார். ஆலயத்தின் புறம்பே இருக்கிற பிரகாரம் புரிஞ்சாதில் கொடுக்கப்பட்டபடினால இன்னைக்கு தேவ ஆலயம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவாலயம் இருக்குது, அதெல்லாம் தெரியும். பலிபீட இடத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுங்கிறதான் பலிபீடம் இருந்துச்சு. அந்த பலிபீடத்துல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் அளந்து பாருன்னு சொல்றாங்க. அங்கதான் முஸ்லிம்கள் இன்றைக்கு அதை ஒரு டூம் ஆஃப் ராக் ஆஃப் டூம் அப்படின்னு சொல்லி ஒரு அதை அவங்க கட்டியிருக்காங்க. ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, இதை வந்து பிரஜாத்துக்கு கொடுப்படுச்சு. 3வது விக்கட். வசனத்தை நம்மளுக்கு வாசிக்கிறேன். இந்த விக்கட் என்ன நம்ம பார்க்கணும். 14வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் துஷ்டரின், துஷ்டர் விக்கட், துஷ்டர் ராசா, ராசா. இது ஹீப்ரு எபிரேய வார்த்தை. ராசா, RASA, ராசா, ராசா. ராஜா கிடையாது, ராஜா. துன்மார்க்கன், அன்காட்லி, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாமே துஷ்டன், துன்மார்க்கன். எடுத்துக்கொள்ளுமா? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 4, 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்வர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியாது. துஷ்டர் ராசா. 29:2. நீதிமொழிகள் 29:2. நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். ராசா ஆளும் பொழுது ஜனங்கள் தயப்படும். ராசா நீ சொல்லி வாசிக்கணும். துன்மார்க்கன் ராசா போட்டு வாசிக்கணும். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 23வது வசனம். 6:23. சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டாரு. முழங்கால் போட்டிருக்காரு. கையை பரலோகத்துக்கு நேரா நீட்டி ஒரு ஜெபத்துல ஒரு பாயிண்ட இந்த இவங்களை குறித்து சொல்றாரு பாருங்க. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவர் கேட்டு துன்மார்க்கனுடைய ராசா உடைய நடக்கையெல்லாம் அவன் தலை மேலே சுமர பண்ணி அவனுக்கு நீதியை சரிக்கிட்டு, நீதிமானுக்கு அவன் நீதிக்கு தக்கதாக அவனை நீதிமான்களாக்கி அடிய நீதிமானுக்குடைய ஆசீர்வாதம். நீதிமானுக்கு துன்மார்க்கன் வராது, அவன் தலைமையில வரணும்னு ஒரு ஜெபத்தை போட்டுட்டான். சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை பார்ப்போம். சங்கீதம் 10வது அதிகாரம் 4வது வசனம். 10:4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தேவனை தேடான், அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லைங்கிறது. தேவன் இல்லைங்கிறத நான் அன்காட்லி. சரி, கடைசி ஒரு வார்த்தை பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். ஆளுகை, ரூல். 14வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் துஷ்டனுடைய தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களுடைய செங்கோலை, அரசாண்டவர் ரூல்,
அரசாண்டல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசால் MA மேல கூட போட்டுருக்கேன் மாசால் SAL கரெக்டா வச்சுக்கணும். மாசால் முதல் முறையாக இந்த ஆளுகையை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் இது ஒரு ஹீப்ரு எபிரேய வார்த்தை. முதல் அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க. 1:18 பகலையும் இரவையும் ஆளவும். நான் சொல்ற மனுஷருக்கு இல்ல, இது ஒரு சூரியன் சந்திரன் ஆளுகை செய்யுது. எனக்கு இந்த லாங்குவேஜை படிக்கும்போது தான் இந்த ஆளுகைங்கிறது இங்க உள்ள இருக்கிறதே இருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மனிதர்களுக்கு ஆளுகை கொடுத்துறேன். அது நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆனா நமக்கு லாங்குவேஜ்னால ஒரு ஆளுகை நம்ம பார்க்கிறோம். தேவன் பகலை ஆள பெரிய சுடம், இரவை ஆள சிறிய சுடம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆளுகையை கொண்டாடுற ஆண்டவர். 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பெண்கள் மேல வந்த சாபம். யாராவது ஆணை பத்தி சொல்ல, பெண்களை பத்தி சொல்ல, என்னுடைய மனைவி என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கா, என்னையவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னையவே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவள் மேல் வந்த சாபம். உன்னையே பார்த்துட்டு இருக்கணும். 24வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்து முடிக்க போறோம். 24:2 இங்க ஆளுகையுடைய ஒரு பவர்ஃபுல் மனிதனை பார்க்க போயிடும். இவர்தான் எல்லா பவரும் வச்சிருக்காரு. எலியேசர். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ள வயதிலே மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கு அதிகாரியான தன் ஊழியக்காரை நோக்கி, ரூலர். இந்த ரூலர் ஆபிரகாம் ஒரு ஓனர். ஆனா எதுனாலும் இவர்கிட்ட தான் கேட்கணும். எலியேசரை தான் ஒரு ஆளுகை செய்யறாக வைத்திருக்காங்க. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நீ நம்ம வார்த்தைக்குள்ள போயிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன செங்கோல் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். செங்கோல் ஆளுகைக்குள்ளத ஆண்டவர் முதல் முறையாக இந்த கான்செப்ட் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே ஏசாயா 14வது அதிகாரம் 29வது வசனத்துல, முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. உன்னை அடித்த கோல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இஸ்ரேல் மக்கள் பாவத்துக்குள்ள விழுந்துருவாங்க. ஆண்டவரால் தாங்க முடியாது. பாவத்துக்குள்ளே என்ன சொன்னாலும் புரியாது. அவங்களுக்கு தீர்க்கதரிசியில் அனுப்புவாரு, அவங்களையும் கொண்டு விடுவாங்க. அடைகிறாரு. இனி என்ன செய்யறது? நீங்கள சரி பண்றதுக்கு ஒரு எதிரி அனுப்பணும். உதாரணத்துக்கு பாபிலோன் ராஜாவை ஆண்டவர் என் ஊழியக்காரனுங்கிறார். பாபிலோன் ராஜா எப்படி ஆண்டவர் ஊழியக்காரனா மாறுவார்? அவன் சொல் பேச்சு கேட்பான். இவங்க கேட்க மாட்டாங்க. பாபிலோன் ராஜாவுடைய ஆவியை எழுப்பி விடுவார். எழுப்பி விட்டு நீ வந்து என்ன செய்ய, இவங்க சிறைப்பிடித்து ஒன்றைய பாபிலோனுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவன் இவங்க ரொம்ப இம்சை பண்ணுவான். இவனை அடிக்கிறதுக்கு மேதியா பெர்ஷியாங்கிற ஒரு கோலை எழுப்பிடுவாங்க. அந்த மேதியா பெர்ஷியாக்காரன் இவனை அடிச்சுடுவான். அப்ப இந்த பாபிலோன் மேல இருக்கிற கோல் முறிந்து போச்சு. அப்ப நீ ஹாப்பி ஆயிராதான்னு ஆண்டவர் சொல்லுகிறார். முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முடிந்ததென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும். பாம்பு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபிலோன் ராஜா. கட்டுவிரியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேதியா பெர்ஷியா. அங்கிருந்து இன்னொன்று வரும். அதன் கனி பறக்கிற அக்னி சர்ப்பமா இருக்கும். எல்லாமே போல் போல் போல். அக்னி சர்ப்பம் சாதாரண சர்ப்பம் வேற. நம்ம என்ன ஆகுதுல பார்த்துருக்கிறோம். ஒரு கொல்லி வாய்ப்பு சாஸ் வந்து அத்தனை கடிச்சு பிடிச்சு. அன்னைக்கு மோசே சொல்றாரு, நீங்க அந்த பாம்பை நோக்கி பாருங்க,
நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. நோக்கிப்பார். ஆண்டவர் ஒரு ஊமையாக ஒரு கோலை காட்டுகிறார். இதுதான் அதனுடைய ஆழமான காரியம். சரி, அது ஏசாயா 9வது அதிகாரம் 4வது வசனத்துல இந்த கோலை குறித்த அடுத்த ஒரு டப்தை பார்க்க 9:4. மீதியாரின் நாட்களிலே நடந்தது போல. பழைய பாட்டில் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை காட்டுவார். நடந்தது போல அவர்களை சுமந்த நுகத்தின் தடியும் அவர்கள் தோல் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியும் கோலையும் முறித்து போடுவீர் போட்டீர். இது என்ன பார்ப்போம். போல இது பழைய பாட்டில் கிடைச்ச ஜெயம், வெற்றி. அது போல இது நம்ம எத்தனையோ முறையில் ஒரு உண்மையை பார்த்துருக்கோம். அடுத்த குறிப்பை பார்த்தா இது இன்னும் புரியும். 10வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 10:5. என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ. கோபத்தின் கோல். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுத்து பொறுத்து பார்ப்பார். அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்கை இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய கோபம் ஒரு உக்கிர கோபமாக மாறும். இந்த உக்கிர கோபத்திலிருந்து அவர் ஒரு ஜாதி எழுப்பி விட்டு, அந்த ஜாதிக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலாகிய ஆசேரியனுக்கு ஐயோ. அவன் கையில் இருக்கிற என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனத்துக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி. அவபக்தி நான் சொன்னேன். ராசா துன்மார்க்கன், கடவுள் இல்லைன்னு சொல்ற அவபக்தி உள்ள மனுஷன். நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதியிலே சேற்றை போல மீது அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவன் கேட்பான். ஆண்ட சொல்றது அப்படியே கேட்பான். நம்ம மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இஸ்ரேல் மக்கள்னாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் கடினமான இருதயத்தில் இருப்பாங்க. ஆனா அவளுக்கு இந்த பாதையை வச்சிருக்கிறார். சங்கீதத்தில் இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 125 3வது வசனம். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிறுத்தி தங்கள் கைகளை நீட்டாதபடி. நீதிமன்கள் அநியாயத்திற்கு சம்பவத்தை நான் சொல்ல முடியும். என்னுடைய மாமனார் பி தங்கையன் நேர்மையான மனிதன். அவர் எங்களுக்கு தெரியும், அவர் நேர்மையான எங்களுக்கு நல்லா தெரியும். கிம்பலா வாங்க மாட்டார். அவர் சிக்காகி பெட்ல இருக்கார், ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு அவருடைய பியூன், ஒரு வேலை பார்த்தா பியூன் வந்து இவரை பார்க்க வந்தார். எங்க மாமா உள்ள படுத்திருக்காரு, நாங்க வெளியில இவரோட பேசிட்டு இருக்கோம். ஒரு மலையாளத்தில் ஒரு 3 பேரை குறித்து சொல்றாரு. எங்க மாமா கூட வேலை பார்த்தா 3 பேர். ஒருத்தர் காசு வைக்கலாம் எதுவுமே செய்ய மாட்டார். அவர் சொல்றாரு, அவருக்கு 3 பசங்களும் ஒன்றும் இல்லாம ஆயிட்டாங்க. எங்க கண்களுக்கு முன்னாடி நாங்க பார்ப்போம். காசு வாங்கி 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 சேர்த்தாரு. அந்த பசங்க ஒன்றும் இல்லாம ஆயிட்டாங்க. 2வது இன்னொருத்தர் காசுகள் அந்த மலையாளத்தில் சொன்னாரு, பேர் எனக்கு ஞாபகத்தில். அவர் சொல்றாரு, அவர் குடும்பத்தில் வந்து நோய்க்கு அளவே கிடையாதுங்கிறார். இப்படி அவர் சொல்றாரு. ஆனா தங்கையின் சார் கை தங்கம், கை நீட்டி காசு வாங்க மாட்டார். எத்தனையோ பேருக்கு உதவி செய்தார். இன்னைக்கு அவர் பிள்ளைக, நீங்க அவர் மருமக, உங்களெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு எனக்கு தெரியல சார், இப்படி ஒரு மருமகன் வருவார், அவர் பிள்ளைகள்லாம் இப்படி ஆசீர்வாதம் ஆண்டர் வச்சிருப்பாருன்னு சொல்லி. இதெல்லாம் நான் கேட்ட சாட்சி. அதுதாங்க நம்ம பார்க்கணும். நீட்டா தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயத்தின் கொடுங்கோல். அப்ப சாபத்தை ஒரு கொடுங்கோலாக ஆண்டவர் காட்டுகிறார். சரி, இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அது மேசியா வந்து சங்கீதம் 2வது அதிகாரத்தை வாசிப்போம். சங்கீதம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2:9. இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயவன் களத்தை போல அவர்களை உடைத்து போடுவர் என்று சொன்னார். இதே வசனம் நீங்க பார்க்கலாம்.
வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல பாருங்க, அவரை அண்டிக் கொள்ளாதவர்கள் மேல அவனுடைய கோபம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனத்தை முதல் வாசிக்கிறவங்களுக்கு சங்கீதம் 2:12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாதபடிக்கும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாரும் பாக்கியவாங்க. 2 கூட்டம். ஒரு கூட்டம் அவரை அண்டிக் கொள்றாங்க, இன்னொருத்தங்க அவரை கோபம் உண்டாக்குறார்கள். அவர்களுடைய நிலைமை என்னன்னு வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 19வது வசனத்துல, பூமியின் ராஜாக்களும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் சேலை தலைவர்கள் பலவான்கள் அடிமைகள் யாவரும் பர்வதத்தின் கோயிலே என் கண்மலையில் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி நீ எங்கள் மேல் விழுந்து, இந்த பர்வதம் இதைத்தான் இவங்க கடவுளாக வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மலை இருக்கும், அது மேல ஒரு கடவுள் இருப்பாரு, அதை பார்த்து ஜெபம் மாட்டாங்க எங்க மேல இருந்து. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகம், பிதாவுடைய முகம் ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்திற்கும் எங்களை முதல் வரிகளை அடிக்கப்பட கொண்டு போகக்கூடிய ஆட்டை போல இருந்தார், வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். ஆனா 2வது வரிகள் அப்படி கிடையாது. ஆட்டுக்குட்டி அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்தது, யார் நிலைத்து இருப்பார்கள்? இது ஆளுகையை குறித்து நம்ம பார்க்கிறோம். எரேமியால ஒரு வார்த்தை பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். எரேமியா 48வது அதிகாரம் 14வது வசனம். 48:14 இந்த ஆளுகை பவர் முறிச்சு கொடுக்கிறோம். எரேமியா 48:14, நாங்கள் பராக்கிரமசாலிகள் என்றும், பெருமையில் வர வார்த்தை பாருங்க, நாங்கள் பராக்கிரமசாலிகள் என்றும் யுத்த சன்னதர் என்றும் நீங்கள் சொல்லுறது. பவர் மாத்திரம் கிடையாது, எங்களை தான் யுத்தத்தில் ஃப்ரண்ட்ல வைப்பாங்க, எங்களுக்கு தான் பவர் இருக்கு. அப்பொழுது இஸ்ரேல் சந்ததியால் தங்கள் நம்பின பெத்தேலாலே வெட்கப்பட்டது போல மோவாப் கேமாஷாலே வெட்கப்படும். 15, மோவாப் அழிந்தது, அதன் பட்டணங்கள் எரிந்து போகின்றது, அது திறமையுள்ள வாலிபர் கொலைக்களத்தில் இறங்குகிறார்கள் என்று செயலின் கர்த்தர் நாம சொல்கிறார். மோவாப்பின் ஆபத்து வர சமீபமா இருக்கு, அதன் தீங்கு மிகவும் தீவிர்க்கிறது. அதன் சுற்றுப்புறத்தாரும் அதன் பேரை அறிந்தவர்களாகி நீங்கள் எல்லாரும் அதற்காக அங்களித்துக் கொள்ளுங்கள். பலலான தடி. அப்ப இந்த தடி யுத்தத்தில் எத்தனையோ பேரை ஜெயிக்க பார்த்துச்சு, ஆனா ஆண்டவர் அந்த தடியை உடைக்கிறார். அலங்காரமான கோலும் எப்படி உடைந்தது என்று சொல்லுது. இதைத்தான் ஆண்டவர் துஷ்டனுடைய தாண்டாயுதத்தை செய்வார். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமா கரவேமல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைகள் பெரிது, ஆசீர்வாதங்கள் பெரிது, நன்மைகள் பெரிது. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.